13 வீட்டுல நடந்த கொள்ளை சம்பவத்துக்கு இவன் தான் காரணமா? வந்துட்டு பேக் எடுத்துட்டு எவ்வளவு ஜாலியா போறோம் இல்லையா? கோவையில் நடந்த கொள்ளை சம்பவத்துக்கு உதவிய ஆட்டோ ஓட்டுநர் வெளியாகிய பரபரப்பான சிசிடிவி காட்சிகள். கோவை கவுண்டம்பாளையம் வீட்டு வசதி வாரிய அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்துல கடந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பட்ட பகல்லையே 13 வீடுகள் அடுத்தடுத்து நடைபெற்ற கொள்ளை சம்பவத்துல 42 சவரன் நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் பணம் அப்படின்னு பலதுமே கொள்ளப்பட்ட நிலையில இதை தொடர்ந்து அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்ச போது 3 பேர் கொண்ட மர்ம நபர்கள் ஆட்டோ மூலமா வந்து அடிச்சுட்டு அதே ஆட்டோவில் திரும்ப போறது தெரிய வந்திருக்கு. அப்பதான் கோவை குனியமுத்தூர் சுகுணாபுரம் அடுத்த மயில்கல் பகுதியை சேர்ந்த ஆயுப் கான் அப்படிங்கிற ஆட்டோ ஓட்டுநரை பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்களோட சேர்ந்து ஆட்டோ ஓட்டி வந்ததும் சில சமயங்கள்ல பல இடங்களுக்கு அவரோட ஆட்டோவை யூஸ் பண்ணிக்கிறதும் தெரிய வந்திருக்கு. இதை தொடர்ந்து ஆயுப் கானை கைது செஞ்ச போலீசார் நீதிமன்ற உத்தரவின் பேர்ல கோவை மத்திய சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த சம்பவத்துல 4 பேர் ஈடுபட்ட நிலையில 4 பேரையுமே கைது செஞ்சிருக்கிறதா காவல்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க.